இனிப்பு சுவையுடையது, குளிர்ச்சியை உண்டாக்குறதுனால வந்து நமக்கு மூளைச்சூடு, உடல் சூடு அப்படின்ற இந்த வெப்ப அனலை தணிக்கிறதுல வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்குது. இலையை விளக்கெண்ணெயில் வதக்கி யாருக்கெல்லாம் வந்து மூலத்தில் வெளி மூலம் இருக்குது, பைல்ஸ் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கல்ல, அந்த வெளி மூலத்தில் ஒத்தடம் கொடுக்க வச்சு கட்டுறது வந்து கிராமத்தில் ரொம்ப சாதாரணமாக ஒரு வைத்தியம். அது இம்மீடியட்டாக அந்த கட்டியை வந்து கரைக்கக்கூடிய ஒரு செயலில் இருக்குது. சம்பா நெல் அரிசியோட துத்தி பூவை சேர்த்து களியாக வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புதிதாக திருமணமானவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன, கருத்தரிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்காங்க. கர்ப்பம் தரிப்பதற்கான களியாவே பயன்படுத்தியிருக்காங்க. டாக்டர் சாலை ஜெயகல்பனாவின் சித்த முத்திரை அடிப்படை பயிற்சி வகுப்பு. தொடர்புக்கு 9159507444, 9159506444. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் சித்த மருந்துகள் எப்படி செய்கிறது, அதை பயன்படுத்துறது எப்படி, எல்லா விஷயங்களும் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு மூலிகை எப்படி இருக்கும், அதை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம், அதை எப்படி சுத்தி பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம இந்த பயணம். சித்தர்வனம் சித்த மருத்துவமனை தலைமை ஆராய்ச்சியாளர், சித்தர்வனம் ஆராய்ச்சி மையம் தலைமை நெறியாளர் டாக்டர் JK சித்தா ஃபாரஸ்ட், சித்த மருந்து உணவு செய் நிறுவன தலைவர் பேராசிரியர் டாக்டர் சாலை மருதமலை முருகன், அவங்கள தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். எல்லாருக்கும் நம்ம இப்போ இந்த செடிக்கிட்ட வந்து நிற்கிறோம், இதை பற்றி சொல்லுங்கள். நம்ம சாதாரணமாக வந்து ஒரு தெருவோரம் இருக்கக்கூடிய பிளாட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அந்த பகுதியில் வரும்போதையே இது அருகாமையில் என்ன இருக்குது, ஒரு சமவெளியாக இருக்குது. இந்த பக்கத்தில் நாம் இன்றைக்கி நகரமயமாதல்னால இருக்கக்கூடிய எல்லோருக்குமான பிரச்சனை என்ன, அதிகாலையில் எழுந்து குளிச்சும் குளிக்காமல் விரைந்து வந்து வேலைக்கு போகிறது, ரயில்லையோ பஸ்லேயோ டூ வீலர்லேயோ போகிறதுனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அதனோட அடிப்படை வந்து என்ன, மக்கள் வந்து என்ன பெரிய பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்காங்க, உட்காந்தே வேலை பார்க்குறதா என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, டெலிவரி பார்ட்னர்ஸாக இருக்காங்க. எல்லாருமே மேக்ஸிமம் உட்காந்து பார்க்குற வேலை தான் பார்க்குறோம். அது கொஞ்ச நாள்லையே மலச்சிக்கலுக்கு காரணமாக போகுது, மலச்சிக்கல் அப்படியே டெவலப் ஆகி மூலமாகுது. ஸோ இந்த பிரச்சனைகள் தான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வெப்பமண்டல நாட்டில் இன்றைக்கி நகரமயமாதல்னால ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன, நமக்கு வந்து மூலம், மலச்சிக்கல், உடல் சூடு, இதனால் வரக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான தீர்வத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மூலிகை வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாலேருந்தே இருக்குது. அதை பற்றி பல்வேறு நூல்களில் இருக்குது. இதுக்கு பேர் துத்தி, நிறைய பேருக்கு தெரியும். இந்த துத்தியை சின்ன குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணும், பூவை பிடுங்கி அந்த துத்தியை வந்து ஒரு சின்ன விளையாட்டு பொருள் மாதிரியா பயன்படுத்துவாங்க. இந்த துத்தி அப்படின்னு சொன்னாலே கிராமத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், துத்தி அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு வந்து பொருள். இந்த துத்தி வந்து நல்ல இனிப்பு சுவையுடையது. இந்த துத்தி வந்து பாருங்களேன், இவ்வளோ உயரமாக வந்து ஒரு புதர் செடி மாதிரி வளரும், ஆள் உயரம் வளரும். இந்த துத்தியோட இலைகள் பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல ஒரு அழகான ஒரு வட்ட வடிவில் நமக்கு வந்து இப்படி பார்த்தா வந்து ஒரு இதய வடிவில், வட்டமும் இதயமும் கலந்த இந்த வடிவில் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய துத்தியை பார்க்கணும் அப்படின்னா சின்ன, இதை பின்னால் திருப்பி பார்த்தா ஒரு சாம்பல் வடிவத்தில் இருக்கும். நம்ம தொட்டு பார்க்கும்போதே வந்து ஒரு பிசுபிசுப்பான தன்மை இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த கிளான்ஸ் ஒரு ஒட்டும் திரவம் போல் வந்து இருக்கும். இந்த துத்தியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய துத்தி இருக்குது. நம்ம பார்க்கும்போது குறிப்பாக நிலத்துத்தின்னு ஒரு துத்தி இருக்குது. நம்ம பார்க்குறது வட்டத்துத்தின்னு ஒன்று இருக்குது. அதே போல் நமக்கு இந்த சிறுநீர் பெருக்கும் தன்மையை அதிகரிக்கக்கூடிய துத்தி வந்து பெருந்துத்தின்னு ஒன்று இருக்குது, பணியார துத்தின்னு இருக்குது. அதே போல் கொடி மாதிரியாக இருக்கக்கூடிய கொடி துத்தின்னு இருக்குது. இது வந்து வளரியல்பை பொறுத்தளவு இந்த துத்தியோட தன்மையும் துத்தியோட பெயர்களும் வருது. இந்த துத்தியோட விதை அப்படின்றத பாருங்களேன், இது வந்து துத்தியோட பூ, இப்போ வந்து துத்தியோட காய். இந்த துத்தியோட காயிலேருந்து வரக்கூடிய துத்தி விதை நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த துத்தியோட விதை, துத்தியோட இலை,
துத்தியோட பூ, துத்தியோட வேர், துத்தியோட வேர்பட்டை, இது எல்லாமே மருந்தாக உதவுது. இந்த எல்லாமே மருந்தாக உதவுறது பூராமே எல்லாமே இனிப்பு சுவையுடையது. குளிர்ச்சியை உண்டாக்குறதுனால வந்து நமக்கு மூளைச்சூடு, உடல் சூடு அப்படின்ற இந்த வெப்ப அனலை தணிக்கிறதுல வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்குது. துத்தி வந்து எப்படியெல்லாம் வந்து வெளிப்புறமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். துத்தியோட இலையை ஆமணக்கெண்ணெய்னா தெரியுமில்ல, நமக்கு விளக்கெண்ணெய், அந்த காலத்துலேருந்து கொள்ளக்கூடிய நமக்கு வந்து சிற்றாமணக்கெண்ணெய்ன்றக்கூடிய அந்த விளக்கெண்ணெயில் வதக்கி யாருக்கெல்லாம் வந்து மூலத்தில் வெளி மூலம் இருக்கு, பைல்ஸ் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கல்ல, அந்த வெளி மூலத்தில் ஒத்தடம் கொடுக்க வச்சு கட்டுறது வந்து கிராமத்தில் ரொம்ப சாதாரணமாக ஒரு வைத்தியம். அது இம்மிடியட்டாக அந்த கட்டியை வந்து கரைக்கக்கூடிய ஒரு செயலில் இருக்குது. அதே போல் இலைச்சாரை வந்து பச்சரிசி இருக்குல்ல, பச்சரிசி மாவோட கலந்து நம்ம வந்து ஒத்தடம், எங்கெங்கெல்லாம் வீக்கம் கட்டி இருக்கோ அதுக்கெல்லாம் ஒத்தடம் கொடுக்கறதும் வந்து ஒரு அற்புதமான மருந்து. அதுக்கு மேலே இந்த உடல் சூடுனால் வரக்கூடிய ரத்த வாந்தி, அதாவது நமக்கு வந்து என்ன முன்னால் வந்து என்ன பிபி, அதோட எக்ஸ்டென்ஷன் நான் சொல்கிறதுக்கு இந்த பூவோட குடிநீர் பயன்படுது. நமக்கு சாதாரணமாக என்ன அப்படின்னு சொன்னால் இதோட விதையை, இதுக்கு வந்து துத்தி விதை சூரணம்ன்றது வந்து ஒரு அற்புதமான மருந்தாக பயன்படுத்துகிறாங்க தமிழ் மருத்துவத்தில். இந்த துத்தி விதையை வந்து ஒரு 5 கிராம் எடுத்துகிட்டு ஒரு 5 கிராம் நாட்டு சக்கரை இரண்டையும் கலந்து வச்சுருக்கக்கூடிய ஒரு சூரணம், உட்கொள்ளக்கூடியது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொள்வது வந்து என்னென்னா நமக்கு வந்து உடல் சூடை குறைப்பது மட்டும் இல்லை, அது வந்து உடல் சூடு, உள் சூடு எல்லாத்துக்குமே ஆன ஒரு உணவே மருந்து போல் வந்து நமக்கு பயன்படுது. அதற்கு மேலே நமக்கு வந்து இந்த துத்தி இலைனா துத்தி கீரைன்னு சொல்லுவாங்க சமையலில். இந்த துத்தியை வந்து மசித்து பருப்போட, குறிப்பாக வந்து பாசிப்பருப்போட, துவரம்பருப்போட இல்லை பாசிப்பருப்போட நம்ம வந்து மசியல் செஞ்சு சாப்பிட்றது வந்து என்னென்னா, குறிப்பாக யாரெல்லாம் வந்து மூளைச்சூடுன்னு சொல்கிறாங்களோ, பைல்ஸ்ன்னு சொல்கிறாங்களோ, அது பிறகு கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க, இமீடியட்டாக அந்த துத்தி இலையை கீரை செஞ்சு பாசிப்பயிரோடு சேர்ந்து வதக்கி சாப்பிடுங்க அப்படின்னு. அதே போல் ஆசன வாயில் இருக்கக்கூடிய வெடிப்பு, அதோட நமக்கு வந்து வரக்கூடிய உடல் சார்ந்த சூடு எல்லாவற்றுக்குமே நமக்கு என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா, இதை வந்து உணவாக பயன்படுத்துகிறாங்க. இந்த உணவாக பயன்படுத்துறது எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டாக இந்த துத்தி பூவை நிறைய கலெக்ட் பண்ணி, இது இலக்கியத்துலேயும் சொல்கிறாங்க, துத்தி பூவை சம்பா நெல் இருக்குல்ல, சீரக சம்பா, இது மாதிரி நிறைய சம்பா அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த சம்பா நெல்லே வந்து என்னென்னா நமக்கு வந்து நம்ம ஒரு குளிர்ச்சியை கொடுக்குறது. உங்களுக்கு தெரியும் எல்லாம் கோதுமை சூடு, அரிசி குளிர்ச்சி, அதுலேயும் வந்து பச்சரிசிக்கு ஒரு குணம் இருக்குது, புழுங்கல் அரிசிக்கு ஒரு குணம் இருக்குது. இந்த சம்பா நெல் அரிசியோட துத்தி பூவை சேர்த்து களியாக வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புதிதாக திருமணமானவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன கருத்தரிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கர்ப்பம் தரிப்பதற்கான களியாகவே பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ அதே போல் வந்து நமக்கு துத்தி கீரையை வந்து கஞ்சியாக, நமக்கு வந்து அரிசி கஞ்சியில் போட்டு சாப்பிட வந்து மலச்சிக்கல், குறிப்பாக வந்து நிறைய ரொம்ப நாள் வந்து தீராத மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா துத்தியை வந்து அரிசி கஞ்சியோடு சேர்ந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து இது மலச்சிக்கல் நீங்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு ஆங்கில மருத்துவத்திலேயே இன்றைக்கி துத்தியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பீட்டா ஸ்டிரால் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது போல் இந்த தொத்தி வந்து பல்வேறு விஷயத்துலேயும் ரொம்ப எளிமையான மூலிகையாக இருந்தாலும் நமக்கு சாதாரணமாக பயன்படுது. சார், இப்போ நீங்கள் மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லா உபயோகப்படுன்னு சொன்னீங்க. எவ்வளவு நாள் எடுக்கணும், எந்த இடைவெளியில் எடுக்கணும், அந்த மாதிரி இப்போ ஒவ்வொருத்தரோட உடல் தன்மையை பொறுத்து. பட் பொதுவாக என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து ஒரு கஞ்சி அப்படின்னு சொன்னால் உணவே மருந்துனா ஒரு 48 நாள், ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம இயல்பாகவே ஒரு 2 வாரங்கள் உட்கொள்ளவே நமக்கு பெரிய அளவுக்கு மாற்றம் தெரியும். ரொம்ப நன்றி. நன்றி.